கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை இதனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். யாக்கோபு 1 அதிகாரம் 17 வசனத்திலே, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதானிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் நாம் பெற்றுக்கொள்ள ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால வேலி அடைபட்டும். அடியேனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீங்க உங்க பிள்ளைகளோட பேச வேண்டும். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வானம் திறவிடட்டும். தடைகள்லாம் விலகி போட்டு உங்க பிள்ளைகளோட நீங்க பேசுங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் பரலோகத்துள்ள தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். ஒரு குடும்பத்திலே கர்த்தருக்கு பிரியமில்லாமல் ஏதாவது ஒரு பாவம் இருக்கும்போது நமக்கும் தேவனுக்கும் நடுவிலே ஒரு பிரிவினை உண்டாகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தீமையை விட்டு விலகினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 24 மணி நேர வாழ்க்கையிலே குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் தீமையான எந்த ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில தொடரக்கூடாது. நான் முழு பைபிள் வாசித்து பார்த்ததில்லை. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பல வசனங்கள், பல அதிகாரம் கர்த்தருடைய கிருபையினாலே ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம் என்ன தெரியுமா? தீமையை விட்டு விலகி வாழ்ந்தால், கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால், உண்மையா வாழ்ந்தால், பரிசுத்தமா வாழ்ந்தால், நீதியை பின்பற்றினால், செம்மையா வாழ்ந்தால் ஆசீர்வாதம். சில குடும்பத்திலே செம்மையா வாழ்வாங்க, பரிசுத்தமா வாழ்வாங்க, நீதியை பின்பற்றுவாங்க. சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஃப்ரெண்டுகிட்ட பேசினாலோ, தேவையில்லாம பேசினாலோ அது மூலியமா கூட பாவம் வந்துடும். இப்போ காலம் கடைசியா இருக்கு. செல்போன் கையில் இருக்குன்னு சொல்லிட்டு பல மணி நேரம் அதில் தேவையில்லாத வெப்சைட்டில் போய் சிக்கி கொள்கிறாங்க. கண்ணு கெட்டு போயிடும், சிந்தனை கெட்டு போயிடும், இருதயம் கரைபற்றும், சரீரம் கரைபற்றும், நம்ம காது கரைபற்றும், நம்மளுடைய முழு அவையுமே தீட்டுப்பற்றும். ஏன்னா செல்போனில் நன்மை இருக்குது, தீமை இருக்குது. இப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். பரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும், வரங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுதியாக இருக்கிறோமா? அதுதான் முதல் கேள்வி. இப்போ என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எனக்கு அந்நிய பாஷை தந்தார். அதுக்கு என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சமூகத்திலே மன்றாடி கண்ணீர் வடித்து ஜெபித்த காரியம் ஏகப்பட்ட காரியம் இருக்கு. ஏன்னா நான் சராசரி ஒரு மனுஷனா வாழ்ந்து, வியாபாரத்தில் இருக்கும்போது வாழ்ந்து, அதுக்கப்புறம் நான் ஊழியத்துக்கு வந்தாள். நான் கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது வேத வசனம் சத்தியம். வசனத்துக்குள்ள வர்றதுக்கு என்னை அர்ப்பணிச்சுக்கிட்டே இருந்தேன், என்னை தாழ்த்திக்கிட்டே இருந்தேன். அப்பா, என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, என் அக்கிரமத்தை மன்னிச்சிருங்கப்பா, கர்த்தரை விட்டு விக்கிரத்துக்கு தள்ளி போய் அப்பா பணம் கொடுத்தோம்ப்பா, மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்தோம்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சுன்னு சொல்லி தாழ்த்திக்கிட்டே இருந்தேன். தேவனோட சமூகத்தில் அர்ப்பணித்து கொண்டே இருந்தேன். இதை ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, நன்மையை பெற்றுக்கொள்ளணும். ஒரு குடும்பத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அந்த வீட்டு வாசப்படியில் பாவம் படுத்திருக்க கூடாது. சில வீட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, களவாண்ட பொருள், அடுத்த வீட்டில் உள்ள பொருள், அடுத்த வீட்டில் சொத்து, பொய்யா சம்பாதிக்கிறது, தவறா சம்பாதிக்கிறது, ஏகப்பட்ட காரியம் இருக்கு. வீட்டு வாசப்படியில் பாவம் படுத்திருந்தால்
அபிஷேகம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா அந்த வீட்டு வாசப்படியில பாவம் இருக்கக்கூடாது. ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இருக்கான்னு சொல்லி எல்லா குடும்பமும் செக் பண்ணி பார்க்கணும். காலைல தூங்கி எழுந்திரிச்சோன்னா செல்ஃபோனில் சார்ஜ் இருக்கா, நைட்டு வீட்டுக்கு வந்தோன்னா செல்ஃபோனில் சார்ஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லா குடும்பமும் செக் பண்ணி பார்க்கும். ஏன்னா ஆன்லைனில் எத்தனையோ குடும்பத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க, பரலோகத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளணுமா, வரங்களை பெற்றுக்கொள்ளணுமா, ஜோதிகளின் பிதானத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு நம்ம என்ன பிரதர் செய்யணும் அப்படின்னா, நம்முடைய பாத்திரம் சுத்தமா இருக்கா, நம்ம இருதயம் சுத்தமா இருக்கா, நம்ம கண்கள் சுத்தமா இருக்கா, நம்முடைய காதுகள் சுத்தமா இருக்கா, நம்ம பேசுற வார்த்தை தேவனுக்கு பிரியமான வார்த்தையா இருக்கா, நம்ம இருதயத்துக்குள்ளே தேவையில்லாத ஏதாவது நினைவுகள் கிடக்கா, இதை நம்ம யோசித்து பார்த்தால் மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர முடியும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதானிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. ஹல்லேலூயா. அதனால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்மை நாம் அர்ப்பணிப்போம். தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், வரங்களினால் நிரப்புவார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இரவும் பகலும் அப்பா வேதத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை தாங்க, இடைவிடாமல் ஜெபிக்க கிருபை தாங்க, துதிக்கிற பிள்ளைகளா மாற்றி எங்களை ஆசீர்வதிங்க. துதியின் அபிஷேகத்தை தாங்க, ரட்சிப்பின் வசதி தாங்க ராஜா, நீதியின் சால்வை தாங்க ராஜா. எங்களோட அவைகள் எல்லாம் கிறிஸ்துவ அவைமா மாறட்டும், எங்க உடம்புலோட ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவ ரத்தமா மாறட்டும். தலையிலிருந்து உச்சங்கால் வேற எல்லா அவைகளும் கிறிஸ்துவ ரத்தத்தினாலே விசேஷமாக அப்பா கிறிஸ்துவின் ஆவினால நிரப்புங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாலோ உயிர்ப்பிக்கிற வல்லம் இறங்கி வரும் ராஜா. உம்முடைய பிரசன்னத்தினால் மூடுங்க ராஜா, உம்முடைய கிருபையினால் நிரப்பு ராஜா. புது எண்ணெயில எங்களை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. 24 மணி நேரமும் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால எங்களுக்கு வேலை அடங்கியப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க, பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. எங்களுடைய கையனுக்கு ஆசீர்வதிங்க ராஜா. இந்த நாள் முழுவதும் நீங்க தான்ப்பா எங்க கூட இருக்கணும். உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். ஜெபித்த ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டும் எப்படட்டும். துதிகான மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தொடர்ந்து ஜெபிங்க. 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.